இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம், பிரபல பாடகி. அவங்க வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. அந்த பிரச்சனையை வந்து எப்படி ஊடகங்கள் கட்டமைச்சாங்க அப்படின்னா, அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் கட்டமைச்சிருந்தாங்க. அண்ட் அந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை தரப்புல இருந்து விளக்கம் கேட்டப்போ, காவல்துறை தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, சம்பந்தப்பட்ட பாடகியோடைய ஹஸ்பண்டை கால் பண்ணாரு. கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுதான் நாங்க வந்து வீட்டு கதவை நாங்க தட்டினோம். லாக் ஓப்பன் ஆகல. ஸோ இன்னொரு பாத் இருக்கு. அந்த வழியில போய் நாங்க வந்து டோர் லாக் வந்து ஓப்பன் பண்ணி நாங்க உள்ள போனோம். உள்ள போய் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பு வந்து சொன்னாங்க. பட் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து அவங்களுடைய மகள் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்தை வந்து பெரும்பாலான ஊடகங்கள் ஒளிபரப்பவே இல்லை. அதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க ஜஸ்ட் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அம்மா சேஃபா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்ல போகவும் கூட பல ஊடகங்கள் அதை ஒளிபரப்பவும் இல்லை, செய்யவும் இல்லை. இதுல அந்த அந்த பாடகி வந்து தற்கொலை முயற்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு தெலுங்கு சேனல் 1.5 மணி நேரம் லைவ் டெலிகாஸ்ட் போனதெல்லாம் பார்த்தேன் நான். ஸோ இன்னைக்கு அந்த விவகாரம் தொடர்பாக தான் பேச போறோம். ஏன்னா அதே பாடகி அவங்க வந்து நேத்து சென்னை பிரஸ் கிளப்ல ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. ஊடகங்கள் அவங்களுடைய தரத்திற்கு கீழே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோட அவங்க வந்து பேசினாங்க. ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் பேசணும். ஏன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பிரபலத்தினுடைய சினிமா பிரபலம், திரைப்பிரபலத்துடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட விஷயங்களை தலையிடுறத வந்து இன்னைக்கு ஊடகங்கள் செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு விவாகரத்து பிரச்சனை அப்படின்னா இவங்க தான் அதுக்கு காரணமா, அவங்க தான் அதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லி அது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி கொண்டு போறதை பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஊடகங்களுடைய தலையீடு எதனால இப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த விவகாரத்தை பத்தி நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியகுரன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். சோ உங்க பிரஸ் மீட், அந்த என்ன சொல்றது, அந்த ஒளிபரப்பான விஷயங்கள், இதெல்லாம் வந்துட்டு ஆஸ் அ மீடியா பர்சன்னா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு மீடியாக்கள் வந்துட்டு மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான். பட் இனிஷியலா வந்துட்டு என்ன நடந்ததுன்னு தெரியாம, இப்போ ஒருத்தர் உள்ள இருக்காங்க, மாட்டிட்டு இருக்காங்க, கான்சியஸ்னஸ்ல இல்ல, ரீச்சபிள் இல்ல அப்படின்றப்போ நார்மலாவே ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். பட் இத வந்துட்டு மீடியா தான் வெளியில கொண்டு வரணும். அப்போ இவங்க மேடம் சொல்ற பிரஸ் மீட்ல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் பிரசாத் தான் வந்துட்டு போலீஸ்க்கு போன் நாங்க பேசிட்டு இருக்கும் போதே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இப்ப இந்த வழியா போங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ இத வந்துட்டு போலீஸ் அப்பவே சொல்லியிருக்கலாம். அவங்க ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணாங்க, அவங்க கான்சியஸ், அவங்க பேசிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு அந்த மயக்கம் வந்திருக்குன்றத சொன்னா எந்த மீடியாவும் அந்த தப்பா பண்ண போறது இல்ல. சோ ஒரு மீடியா வந்துட்டு ஒரு அசம்ஷன்ஸ்ல பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு ஒரு தெளிவு யாருன்னா கொடுத்திருக்கணும். அதுவும் யாரும் கொடுக்கல. சோ இது கம்ப்ளீட்டா வந்துட்டு பழிய தூக்கி அடுத்த நாள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைடுல ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணாங்க. பிரஸ் மீட்ல வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைடுல அவங்க ஏஎஸ்பின்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து ப்ரெஸ்ல ஹேண்டில் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாக சொன்னார். அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து எங்களுக்கு கால் பண்ணாரு. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து மீட்பு நடவடிக்கையில் இறங்கினோம். முதல்ல ஃப்ரண்ட் டோர் லாக்காக இருந்தது. ஸோ அதனால எந்த டோரில் போகிறதுன்னு தெரியாமல் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் டோர் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டோரை நாங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போனப்போ தான் அவங்கள வந்து மீட்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன ரீசன் என்னங்கிறதெல்லாம் டாக்டர் சொன்னால் தான் தெரியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய டாக்டர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணாங்க. அவங்க வந்து பேசுகிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓவர் டோசேஜ் ஆகிடுச்சு, அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக டேப்லெட்ஸ் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான், இது வந்து சூசைட் அட்டம்ப்ட்லாம் கிடையாது, மீடியாவில் கட்டமைக்கப்படுற மாதிரி எந்த சூசைட் அட்டம்ப்டும் கிடையாது, ஹஸ்பண்டும் இல்லை என் கூடயோ இல்லை ஹஸ்பண்ட் கூடயோ எந்த விதமான கருத்து வேறுபாடும் யாருக்கும் இல்லை, எல்லாரும் நல்லா தான் இருக்கும், எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்க கொஞ்ச நாள் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்ததுனால கொஞ்சம் டேப்லெட்ஸ் அதிகமாக போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் விஷயம். இதை வந்து மீடியா பெருசாக்காம கொஞ்சம் எங்களை வந்து ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்களோட டாக்டர் வந்து ப்ரெஸ்ட்டை கேட்டது. ஸோ அதுக்கப்புறமும் கூட வந்து அந்த ப்ரெஸ் மீட்டை கூட ஒழுங்கா வந்து டெலிகாஸ்ட் பண்ணல பல சேனல்கள்.
நம்ம தமிழ் சேனல்ஸ்லயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ் சேனல்ல இவங்க சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபிளாஷ் நியூஸ் போட்ட பல சேனல்ஸ் வந்து இந்த மேட்டரை ஃபிளாஷ் நியூஸ் போடல. அதுதான் ஏங்கிறது எனக்கு இன்னும் புரியல. நீங்க வந்து ஒரு பெரிய நியூஸ் ஒன்று வருது, அது தப்பு அப்படின்னா அதுக்கு மறுப்பு செய்தி போடணும். மறுப்பு செய்தியை கொண்டு போய் எங்கேயாவது 3வது காலத்துல 4வது காலத்தையும் தூக்கி போட்டா அதை யார் பார்ப்பாங்க? ஓகே, ஓகே. இல்ல அது மறுப்பு செய்தியும், மன்னிப்பு செய்தியும் எப்பவுமே கார்னர்ல ஒரு ஸ்கொயர்ல வரும் அது. அத நம்ம அது தேடி தப்பு. கண்டுபிடிக்கணும். அது ரொம்பவே தப்பு. நீங்க வந்து மறுப்பு செய்தியோ, மன்னிப்பு செய்தியோ இது வந்து சம்பந்தப்பட்ட மேனேஜ்மெண்ட்டுடைய தவறு. சம்பந்தப்பட்ட நியூஸ் எடிட்டரோட தவறு. கண்டிப்பா. உங்களுடைய தவற நீங்க மூடி மறைக்கிறதுக்காக நீங்க சின்னதா ஒரு ஓரத்துல தூக்கி போடுவீங்க. தப்ப. ஆனா பார்க்கிறவன்லாம் என்ன நினைப்பான்? ஓ! இவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. ஓ! இவங்க செத்து போயிட்டாங்க. இதுதான் நியூஸ். ஆமா. இப்போ இனிஷியலா யாருக்கும் தெரியாது. அதுதான் சொல்றேன். இனிஷியலா எல்லாருமே அது வந்துட்டு சூசைட் அட்டெம்ப்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே போட ஆரம்பிச்சோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன நடந்ததுன்றது தெரியாது. பட் அது என்னன்னு போடுவீங்க? அவங்க மயங்கி விழுந்தாங்கன்னு போட முடியாது நம்ம. ஏன்னா நம்ம மயங்கி விழுந்ததை நம்ம பார்க்கல. உள்ள லாக் பண்ணிருக்காங்க, உள்ள இருக்காங்க. 2 டேஸா வந்துட்டு ஒருத்தர் வெளியில வரல, உள்ள போகல. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இதுவா பிரச்சனையா இருந்தது. லைக் என்னன்ற ஒரு கேள்வி இருந்தது. சோ இதெல்லாம் வைக்கிறப்போ அது சூசைட் அட்டெம்ப்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே போட்டோம், இன்க்ளூடிங் மீ. பட் ஆஃப்டர் தட் வென் வி கேம் டு நோ தட்ஸ் நாட் ட்ரூ, அவங்க டாட்டர் வந்துட்டு ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஜென்யூனா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஷி இஸ் 45 years old அப்படின்றப்ப வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த இன்சோம்னியா அப்படின்ற இது இருக்கிறதுக்கு எல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த 45 இயர்ஸ்ன்றது வந்துட்டு அந்த ப்ரீ மெனோபாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. மெனோபாஸ், ப்ரீ மெனோபாஸ் எது வேணா இருக்கலாம். அது வந்துட்டு என்ன, அந்த 45 இயர்ஸ்ல இருக்கிற அந்த லேடிஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அதோட பிரச்சனை என்ன, அதோட வலி என்னன்றதெல்லாம் வந்துட்டு எதுக்கு நம்ம கவலைப்படுறோன்னே தெரியாம கவலைப்படுவோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு அது ப்ரீ மெனோபாஸும் இருக்கும், பாஸ் மெனோபாஸும் போஸ்ட் மெனோபாஸும் இருக்கும். இது ரெண்டுமே இருக்கிறப்போ அந்த ஒரு என்ன சொல்றது, அவங்க ஒரு நியூட்ரலா வரத்துக்கே நாட்கள் ஆகும். இப்ப இவங்க சொன்ன மாதிரி இவங்க படிக்கிறாங்க, பாடுறாங்க, ஜட்ஜா போறாங்க. இதுல ஃபேமிலி, ஹஸ்பண்ட், பொண்ணு, இத்தனை விஷயங்கள் இருக்கு. இதுல வந்துட்டு எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அவங்களுக்கும். சோ ஒரு பிரைவசின்றத வந்துட்டு செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, ஒரு பிரைவசி கொடுக்கணும்ன்றதுதான். மொய்க்கிற மாதிரி போயிட்டு மொய்ச்சிட்டு ஒரு நியூஸ கலெக்ட் பண்றன்ற பேர்ல வந்துட்டு தப்பான விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ண கூடாதுன்றதுதான் என்னோட இதுவும். பட் இந்த நியூஸே எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல நானு. ஏன்னா அப்புறம் எப்படி தெரியும்? ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சிம்ரனோட தங்கச்சி எப்படி இறந்து போனாங்கன்றது தெரியாம இறந்து போன விஷயங்கள் ஆகட்டும், இல்ல எங்கேயோ வெளிநாட்டுல போயிட்டு ஸ்ரீதேவின்ற ஒரு அழகான ஒரு பிம்பத்தை நாம இழந்ததாகட்டும், எப்படின்றது ஒண்ணுமே தெரியாம போகக்கூடாதுன்றதுதான் வந்துட்டு எல்லாரோட இதுவுமே. சோ ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வெளியில போட்டுறது பெட்டர். அதெல்லாம் தப்பு கிடையாது. பட் அசம்ஷன்ஸ் அதுல ஒரு லிமிட் இருக்கணும். ஒரு லிமிட்டை தாண்டி போக கூடாது. அப்புறம் அவங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க, அந்த பெட்ரூம்ல என்ன போட்டு அந்த மாதிரி எடுத்து 1 hour டெலிகாஸ்ட் பண்றாங்க. ரொம்ப தப்புங்க. 1 hour ஒரு லேடிய வந்துட்டு என்ன சொல்றது, எல்லா டைரக்ஷன்லயும் போட்டு எடுத்தா, இப்ப அவங்க என்ன சொல்ற, ஒருத்தருக்கு வந்து நினைவு இருக்கும் போது அவங்க கவர் பண்ணிப்பாங்க. பட் நினைவு இல்லாதவங்களை எடுக்கிறது எவ்வளவு ஒரு சைக்கோத்தனம் தெரியுமா? அவங்களுக்கு இப்ப நினைவு வந்துடுச்சு. அது பாக்குறப்ப எவ்வளவு கூச்சமா இருக்கும் அவங்களுக்கு. அது ஏன் அதெல்லாம் புரிய மாட்டேங்குதுன்றது எனக்கு புரியல. அது லேட்டரா நான் அந்த யூடியூபர் பத்தி நான் பேசுறேன் நானு. சோ இவங்க கேக்குறாங்க, சினிமாக்காரங்களுக்குன்னா அவ்வளவு மட்டமா அப்படின்றத கேக்குறாங்க. நான் இப்போ ஒரு நல்லா இருந்தேனாக்கா அந்த விஷயம் எல்லாம் வரமாட்டேங்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து போடுறீங்கன்றதெல்லாம் கேக்குறாங்க. அது என்ன சொல்றது, அது மாற்ற முடியாத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் நானு. ஏன்னா செலிபிரிட்டிஸ்ன்றப்ப என்ன நியூஸ் இருக்கு அப்படின்னுட்டு, ஏன்னா நம்ம என்ன சொல்ற நியூஸ் கொடுக்கறதுலயே வந்துட்டு நிறைய செக்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். ஒண்ணு நியூஸ் அப்படின்னுட்டு நார்மலா கொடுத்தாலும், மாநிலம், என்ன ஸ்டேட், கண்ட்ரி அப்படின்ற மாதிரி, வேர்ல்ட் நியூஸ் அப்படின்ற மாதிரி நிறைய செக்மெண்ட் பிரிக்கிறோம். அப்படி இருக்கும் போது வந்துட்டு இது என்டர்டைன்மெண்ட்ல என்னென்ன நியூஸ் கிடைக்குமோ அதெல்லாம் போடுறதுக்கு தான் எல்லாருமே பாக்குவாங்க.
இது வந்துட்டு பெட்ரூம்ல இவங்களை எடுத்ததெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். நிறைய மீடியா ஜென்யூனா பண்ணியிருந்தாங்க. அவங்க படுத்துட்டு இருக்கிறத பிளர் பண்ணி தான் போட்டாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் ஜென்யூனா பண்ணாங்க நிறைய மீடியா. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த மீடியா ஓன் பண்றவங்கள கேக்குறேன். சேட்டிலைட் ஆகட்டும் இல்ல யூடியூப் ஆகட்டும், ஓன் பண்றவங்க தயவு செய்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனை இனிமேலாச்சும் எடுங்க அப்படின்றது கேக்குறேன் வேலைக்கு. இந்த ஃப்ரெஷர்ஸுங்களை எடுத்து மொத்த பொறுப்பும் இந்த ஃப்ரெஷர்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால அந்த டெக்கோரம் என்னன்றது தெரியாமையே போயிடுது. நீங்க ஃப்ரெஷர்ஸ் கிட்ட கொடுக்கறதெல்லாம் வந்து கேமரா ஹேண்ட்லிங்கு, நியூஸ் ரிப்போர்ட்டிங் மட்டும் தான் அவங்க பண்றது. டெசிஷன் வந்து சேனலுடைய எடிட்டர் தான் டெசிஷன் எடுக்கிறது. சேனலுடைய எடிட்டர் போஸ்டிங்ல இருக்கிறவங்க நிச்சயமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க தான் இருக்கணும். அவங்களுக்கு தெரியாத எது டெலிகாஸ்ட் பண்ணணும், எது டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஓகே, இதெல்லாம் அதாவது உங்களுக்கு ஒரு சேனல்ல ஒரு விஷயம் டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னா சேனல் எடிட்டருடைய அப்ரூவல் இல்லாம அது போக முடியாது. எடிட்டர் அப்ரூவல் பண்ணா மட்டும்தான் அது வந்து டெலிகாஸ்ட் ஆகும். எப்படி வந்து பிரிண்ட் பப்ளிகேஷன்ல வந்து எப்படி சீஃப் எடிட்டருடைய பர்மிஷன் தேவையோ பப்ளிஷருக்கு, அது மாதிரி வந்து டெலிவிஷன்ல வந்து சேனல் எடிட்டருடைய பர்மிஷன் தேவை அது டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு. இப்போ சேனல் எடிட்டர் இதெல்லாம் வந்து இதை நம்ம இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும், எதுவுமே யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறத நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஒரு ஒரு பாடகருடைய ஒரு மியூசிக் டைரக்டருடைய விவாகரத்து அந்த அந்த சம்பவம் நடந்தது. அவரு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே நடித்த ஒரு நடிகையோட இன்னொரு படம் பண்ணியிருக்காரு. அந்த விவகாரத்துக்கு அந்த நடிகை தான் காரணம்னு ஒரு நியூஸ் இவங்களா கிளப்பி விட்டுருக்காங்க மீடியா சைட்ல இருந்து. அதாவது அந்த பாடகரும் அந்த மியூசிக் டைரக்டரோ இல்ல அவங்களுடைய வைஃபோ எக்ஸ் வைஃபோ சேரணும் அப்படிங்கறத என்ன போன்ற நபர்களுடைய விருப்பம். நான்லாம் அதுக்கு தான் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு தரப்பையும் வந்து பழகாலமா தெரியும். 2014-13 இருந்து நான் ஆடியோ இன்ஜினியரிங் பண்ண டைம்ல இருந்து எனக்கு அவங்களெல்லாம் தெரியும். ஸோ அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து நாங்கெல்லாம் அவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்து சந்தமே மீடியா வந்து இவங்க விவகாரத்துக்கு இவங்க தான் காரணமா, ஒரே நடிகை வைத்து 2 படங்கள்ல பண்ணிட்டு இருக்காரு, இதுதான் காரணமா, இன்னொரு அஃபேர் இருக்கு அவரு, இதெல்லாம் தேவை. அவங்க பர்சனல் இஷ்யூ, அவங்க விவகாரத்துக்கு என்ன பிரச்சனையா அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு கூட தெரியாது. நான் வந்து அவங்களுக்கு க்ளோஸ், அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆள் தான். அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா கூட நல்லா தெரிஞ்ச ஆள் தான். ஆனா எனக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது. என்ன பிரச்சனை ஓடுது என்னங்கிறதுலாம் தெரியாது. நான் கேட்டுக்கவும் மாட்டேன். ஏன்னா அது அவங்களுடைய பர்சனலுக்குலாம் நம்ம நுழையக்கூடாது. இது என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயத்துல நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்கிற நான். அடுத்தவங்களோட பர்சனல் இஷ்யூஸ்ல நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எத்தனை விஷயம் இருக்கு உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஸ்டேட்ல நடக்காத பிரச்சனைகளா? பெண்களுக்கு எதிரான அத்தனை வன்முறை சம்பவங்கள் நடக்குது. காவல் நிலையத்துல புகார் கொடுக்க போனா புகார் கொடுக்கறதுக்கு அழைக்கிறாங்க. அத்தனை பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அதெல்லாம் அதை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. எந்த நடிகர் யார் கூட போறாங்க, எந்த நடிகருக்கு விவாகரத்து நடக்குது, அந்த விவாகரத்துக்கு இவங்க தான் காரணமா? யாராவது டேப்லெட்ஸ் அதிகமா போட்டுட்டாங்கன்னா சூசைட் அட்டெம்ப்டா? ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாருன்னு உடனே அவர் இறந்து விட்டாருன்னு தவறுதலா நியூஸ் போடுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது வந்து மீடியா எத்திக்ஸ் மீறின செயல். இதை வந்து சேனல் எடிட்டர்ஸ் பாக்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து எல்லா சேனலுக்கும் ஒரு எடிட்டர் இருக்காங்க, சீஃப் எடிட்டர் இருக்காங்க. அவங்க அதை பார்த்து அதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் டெலிகாஸ்டிங்கே போகும். ஆனா அதை எடிட்டர்ஸ் பாக்குறாங்களா இல்ல அவங்க வந்து பார்க்காம அப்ரூவல் கொடுத்துட்றாங்களா, நீங்களே போட்டுக்கோன்னு அலோவ் பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இப்படி போச்சுன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச மீடியா இண்டஸ்ட்ரியில கம்ப்ளீட்டா எல்லாமே ஒண்ணு இல்லாம போகும்னு நான் பாக்குறேன். ஆல்மோஸ்ட் நம்பிக்கை போயிடுச்சு எல்லாருக்கும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு அதோட தரத்தை வந்துட்டு எல்லாருமே குறைச்சிட்டு வராங்கன்றதுதான் என்னாலயும் சொல்ல முடியுது. ஏன்னா மீடியா அப்படின்றப்ப, அந்த ஜேர்னலிசம் அப்படின்றப்பெல்லாம் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய பிம்பமா பார்த்தோம். நம்ம இன்னைக்கு அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு காமெடி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஜேர்னலிசம்ன்றதையே. ஒரு கிசு எழுதுற மாதிரி எவ்வளவு ஆபாச வார்த்தை, நம்ம என்ன சொல்றது, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நியூஸ் சேனல்ல இருக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எதுக்கு அந்த பீப் பண்றத வைக்கிறாங்க? இதெல்லாம் வேண்டான்றதுனால தானே. இப்ப இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா வெறும் ஆபாசங்கள் எடுத்தா மட்டும்தான் லைக்ஸ் வருது. இப்ப மேடமும் அதான் சொல்றாங்க, லைக்ஸ் அதுக்குதான் குவியுது. ஏன்னா இப்ப பெட்ரூம்ல வந்துட்டு அந்த அத்தனை டைரக்ஷன்ல எடுத்திருக்காங்க, அதுக்குதான் லைக்ஸ் குவியுது.
என்ன பண்ண போறீங்க இத வச்சு? இப்ப நான் சூசைட் பண்ணிட்டேன்னுட்டு நீங்க ஒரு பழிய போடுறீங்க. அதுக்கு அவ்ளோ லைக்ஸ், அவ்ளோ வியூஸ் வந்திருக்குது. என்ன பண்ண போறீங்க இத வச்சு? அப்படின்னு கேக்குறாங்க. நியாயமான கேள்விதான். எதுக்கு லைக்ஸ்? அப்போ மக்களோட பார்வை என்னன்றதுதான் எனக்கு புரியல. இதுல வந்துட்டு லைக்ஸ்ன்றது வந்துட்டு இப்பெல்லாம் பேட் லைக்ஸ் வேற வருது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல் அடுத்தவங்க கிட்ட வந்துட்டு தனக்கு ஒரு இது டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும், தன்னை தேடி எல்லாரும் வரணும்ன்றதுக்காக அவங்க சேனலை ப்ரொமோட் பண்றதுக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் பேடு, லைக்ஸ் பேடு, வியூஸ் பேடு, எல்லாமே பே பண்ணி அவங்க சொசைட்டில நான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேரை. பட் இதுல எதுக்கு பெண்கள் அப்படின்றதுதான் நான் கேக்குறேன். ஏன் ஒரு ஆணை பத்தி போடு, உனக்கு வியூஸ் வராது ஆணை பத்தி போட்டா. நீ ஆணை 10 டைரக்ஷன்ல நீ போட்டோ எடுத்து போட்டு பாரு, வியூஸ் வராது. ஆனா ஒரு பெண்ணை போட்டு எடுத்து போட்டுட்டு சம்பந்தமே இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் பேரெல்லாம் இழுத்து போட்டு இன்னும் சொல்ல போட்டாக்கா அது ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. விவாத பொருளா இது? ஒரு நியூஸ் வந்துச்சு போட்டீங்க, அவங்க டாக்டரே வந்து சொல்றாங்க இதுதான் விஷயம், ஓவர் டோஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 2 days அவங்க அன்கான்சியஸா இருந்தாங்கன்னா இன் கேஸ் அது சூசைட் அட்டெம்ப்ட் இருந்தா பிழைக்க முடியுமா? அப்போ ஓவர் டோஸ்ன்றதுனால அவங்க கான்சியஸ்னஸ் இல்லாம இருந்திருக்காங்க, தட் இஸ் பாசிபிள். அதுதானே தவிர நீங்க எதுக்கு நீங்க சம்பந்தம் இல்லாத எல்லாரையும் இழுத்து ஒரு குடும்பத்தை ஏன் அப்படி ஒரு குப்பை கூலமா கலைச்சு போடுறீங்கன்றது புரியல. அது புரியாத விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கல்பனா ராகவேந்தர் அவர்கள் அதுக்கப்புறம் அந்த வீடியோ இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லி என்ன ரீசன்னால அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, என்ன காரணம்ங்கிறதெல்லாம் விளக்கி ஒரு வீடியோ கொடுத்திருந்தாங்க. எல்லா வீடியோஸ்க்கும் அனுப்பியிருந்தாங்க. அது கூட பெரிய அளவில் டெலிகாஸ்ட் ஆகல. போடல, எங்கயோ ரேரா எங்கயோ 1-2 இருந்தது. அதனால 1-2 இதுல இருந்தது. மத்த எனக்கு தெரிஞ்சு தமிழ் சைடுல தமிழ் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பெரிய அளவுல எங்கேயும் பார்க்கல நான். ஆமா, தெலுங்குல தான் நானே பார்த்தேன். தெலுங்கு தான் நிறைய, நானும் தெலுங்கு தான் நிறைய நோட்டீஸ் பண்ணேன். தமிழ்ல பெரிய அளவுல எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நியூஸ் தப்பு அப்படின்னா அதுக்கு ஒரு மறுப்பு செய்தி கொடுக்குறாங்கன்னா அந்த நியூஸையும் தூக்கி போடணும். கண்டிப்பா போடணும். ஏன்னா நீங்க ஒரே நடிகரை பலமுறை கொலை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரே நடிகரை பலமுறை தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து ரொம்ப தப்பு. இது இந்த இந்த இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறது வந்து மீடியாவுக்கான எத்திக்ஸே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. ஆனா இதை சொன்னா பிரஸ் கிளப்ல இருந்து யாருமே வர மாட்டாங்க கேட்கறதுக்கு. அதுதான் எனக்கும் புரியல. ஏன் பிரஸ் கிளப்ல இப்போ பிரஸ் கிளப் வந்துட்டு இப்ப இன்னைக்கு ஒழுங்கு ஆயிடுச்சு. இப்ப வந்துட்டு எல்லாம் மெம்பர்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க, ஒரு எலெக்ஷன் வச்சாங்க, இப்ப அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சோ நீங்க ஒரு ரூல்ஸ் போடுங்க. எனக்கு ஒழுங்கான மாதிரி தெரியல, பிரஸ் கிளப் ஒழுங்கான மாதிரி எனக்கு தெரியல. ஒரு சேஞ்ச் இருக்கு பிரஸ் கிளப்ல, அவ்வளவுதான் நான் பாக்குறேன். அது வந்து ஒழுங்கா இருக்கா இல்ல அது அவங்க வந்து மீடியாவை எல்லா மீடியாவும் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஒரு சேஞ்ச் இருக்கு. ரெண்டாவது ஜேர்னலிஸ்டுக்கு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா முதல்ல போய் நிக்கிறாங்க. அது அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் இருக்கிறத பார்க்க முடியுது. மற்றபடி இந்த விஷயத்துல வந்து கேள்வி கேட்க வேண்டியதுல பிரஸ் கிளப் இருக்காங்க, பட் அதுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் ஏன் புரியல. ஏன்னா பிரஸ் கிளப் இதை கேள்வி கேட்டாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட மீடியா சேனல்ஸ் அதை வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு மாத்திக்குவாங்க. அது மற்ற சேனலுக்கும் வந்து ஒரு முன்னுதாரணமா நிற்கும். பட் அதை பண்ண மாட்டேங்குது பிரஸ் கிளப். நீங்க வந்து ஒரு பிரஸ் கிளப்ல வந்து நீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு பிரஸ் மீட் நடத்துறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் பணம் வாங்கிக்கிறீங்க. 2000 ரூபா 2500 ரூபா பணம் வாங்கிட்டு பிரஸ் மீட் நடத்திக்கோங்க, அலோவ் பண்ணி பர்மிஷன் கொடுக்குறீங்க. ஆனா ஒரு மீடியா வந்து தப்பா ஒரு நியூஸ் போடுது அப்படின்னா அது தப்புன்னு நீங்க சொல்லணும்ல அந்த மீடியா சேனலுக்கு. சரி, இவங்க கல்பனா அவங்களுடைய நம்பர் எல்லாருக்கிட்டையும் இருக்கு, எல்லா சேனல்லையும் இருக்கு, எல்லா சேனல் ரிப்போர்ட்டர்ஸ்க்கே கல்பனா அவர்கள் நம்பர். அப்படி இல்லைன்னா சினிமா டைரக்டர்னு தனியாவே இருக்கு. எல்லா டெலிவிஷன் சேனல்ஸ்லயும் அந்த சினிமா டைரக்டர் இருக்கு. அதுல அவங்க நம்பர் இருக்கதான் போகுது. எடுத்து கால் பண்ணி என்ன இஷ்யூ என்னன்னு கேட்டா என்ன வரப்போகுது? அதுதான் பர்டிகுலர் பர்சன் கிட்டயே வந்துட்டு அதை கேட்டுட்டாக்கா பிரச்சனை இல்ல. ஒரு டெலிகாஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அது ஒரு வெரிஃபைன்ற ஒரு விஷயமே இப்பெல்லாம் இருக்க மாட்டேங்குது. இந்த ப்ரூஃப் பாக்குறோம்னுட்டுன்னு ஒரு பண்றோம் பாரு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப சுத்தமா கிடையாது. என்ன எத்தனை எழுத்து பிழைகள் தெரியுமா ஒரு இதுல நியூஸ்ல வருது. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல நம்ம தமிழ்னுட்டுன்னு வேற நம்ம ரொம்ப சத்தம் போட்டு கூவிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் வந்துட்டு ஆச்சரியமான விஷயம். நான் ஹிந்துல ஒர்க் பண்ணப்போ நான் ஸ்போர்ட்ஸ் காலம் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஹிந்துல. அப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நான் எடுக்கணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட
ஸ்போர்ட்ஸ் கமிட்டி ஆளுங்க, அதே மாதிரி பிஆர்ஓ கிட்ட எல்லாம் காண்டாக்ட் பண்ணி அந்த நியூஸை வெரிஃபை பண்ணி, அது வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமா எடிட்டருக்கு அனுப்பி எடிட்டர் அதை வெரிஃபை பண்ணுவார் தனியா. எடிட்டர் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் அது பிரிண்ட்டுக்கு போகும். இல்லைன்னா அது வந்து பெண்டிங்ல வச்சிருவாங்க. அடுத்த நாள் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பெண்டிங்ல வச்சிருவாங்க. அடுத்த நாள் வெரிஃபை ஆனாதான் அது பிரிண்டிங் போகும் அப்பவும். இல்லைன்னா அது போகாது. அந்த நியூஸ் அப்படியே விட்டுட்டு அடுத்த நியூஸ்க்கு மூவ் ஆயிடுவாங்க. அதுதான் வந்து பிரிண்டிங்ல அதுதான் நடக்குது. பட் வந்து பிரிண்டிங்லயும் நான் என்ன சொல்றேன்னா, மறுப்பு செய்தின்னு வரும்போது ஒரு குட்டியா ஒரு ஓரத்துல ஒரு கார்னர்ல தூக்கி போட்டுறீங்க. அதையும் கொஞ்சம் பெருசா போட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து நீங்க பண்ண தப்பு, நீங்க தான் வந்து இந்த நியூஸ் கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய புரிதல் தவறு, நியூஸ் அதனாலதான் தப்பா போயிருக்கு. அப்போ எங்களுடைய புரிதல்ல இது தவறா இருக்கு, அதனால நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு பெருசா ஒரு நியூஸ் போட்டா என்ன, ஒரு பெரிய ஒரு இதுல ஒரு கார்னர்ல பெருசா கொடுத்தா என்ன, அது ஒரு 4 வரியில இத்தனுண்டதான் இருக்கு. ஆமா, யார் பாப்பா அத? கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொரு விஷயம் வந்துட்டு மேடம் யூடியூபர்ஸ் பத்தி தான் பேசியிருக்காங்க. சேட்டலைட் சேனலை விட யூடியூபர்ஸ் பத்தி தான் பேசியிருக்காங்க. எனக்கு வந்துட்டு அவங்க சொல்றத வச்சியும் சரி, இல்ல நான் என் தனிப்பட்ட முறையில பேசுறதும் சரி. இன்னொன்னு வந்துட்டு இப்ப இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால எல்லாம் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஒரு பொண்ணை பத்தி ஏதாச்சும் பேசினாங்கன்னாக்கா ஆபாசமா பேசுறப்ப வந்துட்டு அது போலீஸ் கேஸ் அப்படின்னு போகுதுன்றதுனால ஃபேக் ஐடிஸ்ல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு யூடியூபர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேலையை. இதுல அது யூடியூபர்ஸ் சொல்லிட்டு அவங்களே சொல்லி நான் மீடியா, நான் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு புதுசா காளான் முளைக்கிற மாதிரி முளைச்சிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். அது அதனாலதான் அவங்களுக்கு ப்ராப்பர் ஜேர்னலிசம் தெரியலையா அப்படின்றது எனக்கு தெரியல. நீ கண்டினியூஸா பார்த்தேன்னா இப்ப இவங்க சொல்ற மாதிரி சினிமாக்காரங்கன்னா என்ன உங்களுக்கு அவ்வளவு இளக்காரமா அவ்வளவு மட்டமான்னு கேக்குறாங்க. ஆமா மேடம், அதான் பண்ணிட்டு இருக்காங்கன்றத நான் சொல்றேன் நானு. ஏன் இப்ப நடிகைகளை பத்தி எல்லாம் வந்துட்டு ஆபாசமா பேசின யூடியூப் சேனல்ல போலீஸ் கூட என்ன பண்ணாங்க? ஏன் இப்போ அவங்களுக்குன்னு வரப்போ நான் செலிபிரிட்டியா இருந்ததுனால இந்த பிரச்சனை வருது, செலிபிரிட்டியா இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை வருது, இல்ல ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வருதுன்னுட்டு அவங்களுக்கு பிரச்சனை வரப்பதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா வேற ஒருத்தருக்கு பிரச்சனை வருது இல்ல, அந்த பிரச்சனை நாளைக்கு நமக்கு வரும் இல்ல, அந்த ஒரு ஏன் நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம்? நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணல? நம்ம ரோஹிணின்ற ஒரு நடிகையோட கேஸுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இன்ன வரைக்கும் ஏன் எந்த பெண் பத்திரிகையாளரும் சரி, பெண்ணியம் பேசுறவங்களும் சரி, இல்ல வந்துட்டு இப்ப கஸ்தூரி மாதிரி, கஸ்தூரி குஷ்பு போன்ற ஆட்கள் அவங்க என்ன கட்சின்றதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. அத பத்தி எல்லாம் யாரும் பேசக்கூடாது. அவங்க ஒரு பெண்ணை வந்துட்டு தவறாக சித்தரிக்கிறீங்க, அத பத்தி மட்டும் தான் நாங்க பேசுறோம். நாங்க அதுக்கு எல்லா பெண் எழுத்தாளர்களாகட்டும், பெண்ணியவாதிகளாகட்டும், பெண் பத்திரிகையாளர்கள், போராளிகள்னுட்டு இத்தனை பேர் இருக்கும். இப்ப இந்த உமன் அசோசியேஷன் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஏன் அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவங்க ரோஹிணி அவங்க கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்னதான் விஷயம் அப்படின்றது ஒருத்தர் மேல ஆக்ஷன் எடுத்தா அடுத்த யூடியூப்ல இருக்கிறவங்க அதுக்கு ஏத்த மாதிரி நடந்து போவாங்க. ஒருத்தர் வந்துட்டு ஆளும் கட்சிக்கு ஜால்ரா போடுறாருன்றதுனால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாக்கா, ஒரு மன்னிப்பு கொடுத்துட்டாங்க, மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்றதுனால வந்துட்டு நம்ம அது ரொம்ப இதுவா ஃப்ரீயா விட்டுட்டோம்னாக்கா, மன்னிப்பு தானே யார் வேணா கேட்கலாம், எதனா காசா பண்ணமா? அதுதான் வந்துட்டு எல்லாரோட நிலைமையும். இதுதான் இவங்க கேட்கிற கேள்வியும், சினிமாக்காரங்களன்னா மட்டமானுட்டுன்னு. இப்ப இத்தனை சினிமாக்காரங்களை வந்துட்டு ஒரு சேனல் அபியூஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. யார் கேள்வி கேட்டீங்க? நான் எல்லாரையுமே கேட்கிறேன். பெண் போராளிகள்ல இருந்து நான் எல்லாரையுமே கேட்கிறேன். இல்ல அவங்க ரோஹிணி அவங்க முன்னாடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு யார் என்ன எடுத்து நடவடிக்கை எடுத்தீங்க, இல்ல நடவடிக்கை எடுக்காததுக்கு ஏன் எடுக்கவில்லைன்னு ஏன் யார் கேள்வி கேட்டது? சரி, எங்களுக்கு தான் வலுவில்ல, ஆண்கள் என்ன பண்றீங்க? ஆண் பத்திரிகையாளர்கள் என்ன பண்றீங்க? இப்ப அவங்க போடுறவங்க ஒரு கட்சி, ஆளும் கட்சின்னா எதிர்கட்சின்னா இருக்கட்டும். இப்ப இன்னைக்கு விகடனுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வரப்போ வந்துட்டு இது சென்ட்ரலா இருந்தாலும் பரவாயில்லன்னுட்டு குரல் கொடுத்தோமா இல்லையா? நம்ம எல்லாம் பயந்துட்டா இருந்தோம், சென்ட்ரல்ல டச் பண்றோம் அப்படின்ற மாதிரி யாராச்சும் பயந்துட்டு இருந்தோமா என்ன? இந்த தப்பு விகடன் பண்ணது தப்பு. நீ வந்து எப்படி ஒரு ஸ்டேட் சிஎம் வந்து நீங்க போர்ட்ரே பண்றது தப்போ, அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் நீங்க அந்த மாதிரி போர்ட்ரே பண்றது தப்புன்னு தான் நான் பாக்குறேன். விகடன் பண்றது தப்பு. பட் இந்த இடத்துல ஒரு நியூஸ் ஏஜென்சியா இந்த மாதிரி பெண்கள் குறித்து கருத்துக்கள் தெரிவிக்கும் போது, ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு கருத்து வரும்போது அதுக்கு அகைன்ஸ்டா புகார் கொடுக்க வேண்டியது அவசியம். இப்ப நானே வந்து மகளிர் ஆணையத்துக்கு புகார் கொடுத்துருக்கேன். நான்
அது மேல இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. அதான் மேட்டர். எடுக்கப்படல, அவ்வளவுதான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நீ விகடன் செய்தது தப்புன்னுட்டுன்னு சொல்ல வரல. நான் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன். எவ்வளவு பெரிய பத்திரிகையா இருந்தாலும் சரி, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம நாட்டோட முடிச்சுக்கோங்க. அடுத்த நாட்டுல போயிட்டு நம்மளோட பிரதமர் யாரா வேணா இருக்கட்டும், பிடிச்சவங்க இருக்கட்டும், பிடிக்காதவங்க இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சங்கிலி போட்டு மட்டும் வேடிக்கை பார்க்காதீங்க. அது ரொம்ப தப்பு. அது நாட்டுக்கே வந்துட்டு போடுற மாதிரி அது. அது கொஞ்சம் கவனத்தில் கொண்டு நம்ம பிடிக்கலையோ, பிடிச்சதில்லையோ, பிடிக்கலையோ, அவர் தான் நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர்ங்கிறது உறுதி. நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நம்மளே விட்டு போக கூடாது. அதான் மேட்டர். இப்ப அந்த சங்கிலி வந்துட்டு மோடி அவர்கள் மீது போடப்பட்ட சங்கிலி இல்ல, இந்திய மேப் மேல போடப்பட்டிருக்கிற சங்கிலி. அததான் நாம வந்துட்டு எடுத்துக்கணும். ஏன்னா அவர் வந்துட்டு நம்மள அட்ரஸ் பண்ணி இல்ல நம்மளுக்கு ஒரு இது ஆளாதான் வந்துட்டு அவர் அங்க போறாரு. அது நம்மளுக்கு பிடிக்காத மனிதனாக இருந்தாலும் கூட அந்த இது இருக்க கூடாதுன்றதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அவரு நம்ம கட்சி எதிர்கட்சி அவர் இப்படி பண்ணாரு அப்படி நம்ம நம்ம நாட்டுக்குள்ள கேட்டுக்கலாம். அதெல்லாம் நாட்டுக்குள்ள நிக்க வச்சு கோபேக் மோடி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் பண்ணுங்க. அவரை நிக்க வச்சு கேள்வி கேளுங்க. ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு அதெல்லாம் கேளுங்க. அதுக்கெல்லாம் நமக்கு உரிமை இருக்கு. ஆனா அடுத்த நாட்டினவர்கிட்ட வந்துட்டு நம்மள நாமளே விட்டு கொடுக்கறதுன்றது வந்துட்டு ஏத்துக்க முடியாத விஷயம். சோ கார்ட்டூனாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், கொஞ்சம் எத்திக்ஸ் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்ன்றதுதான் என்னோட தாழ்மையான கோரிக்கை. பட் யூடியூபர்ஸ்ன்றப்ப வந்துட்டு கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்ன்றதுதான். ஏன்னா இப்ப நான் சொன்ன இந்த நடிகைகளை பத்தி பேசினவரோட அந்த யூடியூப் சேனல்ல டைட்டிலே அந்த தே அப்படின்ற வார்த்தையோட தான் வருது. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க பொம்பளைங்கள? இல்ல என்ன இழிவான ஒரு சொல் அது. நீ நடிகைய சொல்ற, படிக்கிற எங்களுக்கு கூசுதுப்பா. நீ எப்படி நீ அந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்ற? முதல் வந்துட்டு ஒரு பப்ளிக் போரம்ல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு முதல் நீ வீட்டுல டியூஷன் எடுத்துட்டு வா. அதுக்கப்புறமா போடு டைட்டில்ல. அவ்வளவு ஆபாசமா இருக்கு அந்த வார்த்தைகளும் பேசுறதும். இப்ப யாருக்குன்னா அப்ப அந்த நடிகை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்னது உனக்கு என்ன ஆர்வம்? உனக்கு உனக்கு ஏதாச்சும் உடம்புல பிரச்சனை இருக்கான்னு கேக்குறேன் நானு. எதுக்காக இந்த ஆர்வத்தை காட்டுறேனே? இப்ப உன்னை போல இந்த மஞ்சள் பத்திரிகை மாதிரி வந்துட்டு நடத்திட்டு இருந்தா மட்டும் தான் வந்துட்டு லைக்ஸும் வியூஸும் அள்ள முடியும் நினைச்சிட்டு நீ வாழ்ந்துட்டு இருந்தனாக்க எங்களோட இதெல்லாம் வந்துட்டு மதிப்பு போயிடும்ன்றதுதான் நாங்க சொல்றோம். இப்ப அவங்க 19 வந்துட்டு யூடியூபர்ஸ் சொல்லி முடிச்சுட்டாங்க. எந்த யூடியூபர்ன்னு தெரியாது, பொதுவா சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்ப டீசென்டா வந்துட்டு பேசிட்டு இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்ப நாம வந்துட்டு என்ன பேசணுமோ அதை நியூட்ரலா பேசிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் இன்ன கட்சின்றதெல்லாம் கிடையாது. இப்ப அவங்களுக்குன்னு பர்சனலா ஒரு சாய்ஸ் இருக்கு. இவங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்கும்ன்றது. ஆனா ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதுல தப்பு யார் மேல இருக்கோ அவங்கள பத்தி பேசித்தான் ஆகணும். அதுதான் வந்துட்டு பத்திரிகை தர்மம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்ற நானு யூடியூப்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு வந்துட்டு நீங்க நியூஸ் சேனல்ன்றத போடாதீங்கன்ற நானு. இது ஆபாச சேனல்ன்னுட்டுன்னு போட்டுக்கோங்கன்னு சொல்றேன் நானு. அதுக்கு எதுக்கு நாட்டோட பேரெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கீங்கன்றது தானே என்னோட கேள்வி. எதுக்கு ஒரு பெண்ணை பார்த்து எதற்கு அந்த தான்ற இதுல வர அந்த தேன்ற வார்த்தையில வர வார்த்தைகள் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு அந்த உரிமையை யார் கொடுத்ததுன்னு கேக்குறேன் நானு. பெண்கள் இப்ப அது நடிகைகள்னு இல்ல, பெண்கள்னாக்கா அவ்வளவு இலக்காரமா? அப்ப அந்த பெண்களை பத்தி பேசினாக்கா போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்காதா? அப்ப ஆளும் கட்சி சப்போர்ட் இருக்குது அப்படின்னுட்டு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தாக்க போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்காதா? இப்ப நான் யார குற்றம் சொல்லட்டும்? போலீஸ குற்றம் சொல்லட்டுமா, ஆளும் கட்சியை குற்றம் சொல்லட்டுமா? அப்ப பெண்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு இந்த நாட்டுலன்னு கேக்குறேன் நானு. இதுதான் அவங்க சொல்ற அந்த யூடியூபர்ஸோட மென்டாலிட்டி. இது வந்துட்டு நான் எல்லா யூடியூபர்ஸும் சொல்லல, நான் யார பேசுறேன்றது வந்துட்டு ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம். புரியலனாலும் வந்துட்டு நீங்க அந்த தேன்றது போட்டு தேடினாலே வந்துட்டு வந்துடும் அது யாரு அந்த தே அப்படின்னுட்டுன்னு. இது ரொம்ப மோசமா இருக்கு. எங்கனால வந்துட்டு அதை உச்சரிக்க கூட முடியலைங்க. அப்படி போடுறீங்க ஒரு பெண்ண ஒரு டைட்டில்ல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை படிச்சு ஒரு ஃப்ரெண்டு இது அதெல்லாம் விட்டுடு, ஒருத்தரை பார்த்து அந்த கஸ்தூரி ஒரு அப்படின்னுட்டு போடுறப்போ மனசு அவ்வளவு வலிக்குது. கஸ்தூரி யாரானா இருந்துட்டு போட்டோம், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் நானு. ஏதோ ஒண்ணு ப்ரூஃப் எடுத்துட்டு வந்துட்டு இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு பேசுறீங்களா? தாராளமா பேசுங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தையை இந்த வார்த்தை பேசுறதுக்கு உனக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது? இதுதான் என்னோட கேள்வி ஹரிஷ்.
தனிப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை ரொம்ப தப்புன்னு நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா, அவர் செய்யற வேலைகள் பிடிக்கல அப்படின்னா, அவர் அந்த அந்த வேலைகளை மட்டும் டார்கெட் பண்ணி நீங்க தாக்கலாம். ஓகே. பட் வந்து தனிப்பட்ட முறையில தாக்குறது அப்படிங்கிறது நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அதுதான் நீங்க சொல்ற சேனல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் இப்போ பாலிடிக்ஸ்ல அவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த நடிகை வந்து பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. ஒரு கட்சிக்காக பிரச்சாரம் பண்றாங்க, ஒரு கட்சிக்காக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக சினிமால அவங்க இப்படிதான், பாலிடிக்ஸ்ல அவங்க இப்படிதான்னு இவங்களா ஒரு கதை எழுதிடுறாங்க. அது அது ஏன்றது புரியல எனக்கு. நிறைய நடிகைகள் இருக்காங்க இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா. அவங்களுடைய கேரியர்ல வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு பல பேர் வந்திருக்காங்க. பல நடிகைகள் இருக்காங்க. இப்போ நீங்க சொல்றவங்க கஸ்தூரி அவங்களே சொன்னோம்னா, அவங்களுடைய கேரியர்ல நிறைய கஷ்டங்கள் இருந்தது. அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவங்க ஃபேமிலியை அவங்க தான் ரன் பண்றாங்க. ஆமா. அவங்க பசங்களுக்கு அவங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு நீங்க வந்து ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு அவங்களால ஒரு லைஃப்பை வந்து மூவ் ஆக முடியுது அப்படின்னா, அது அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சோதனைகள்லாம் தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்க சினிமால இப்படிதான் இருந்தாங்க, பாலிடிக்ஸ்ல இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதனால இப்படிதான் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கலங்கிறதுக்காக அவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, நீங்களா ஒரு மனக்கோட்டை கட்டிட்டு நீங்களா ஒண்ணு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய தப்புன்னு நான் பாக்குறேன். 2வது, மகளிர் ஆணையத்துல புகார் கொடுத்தேன் நான். புகார் கொடுத்து இப்ப வரைக்கும் அதன் மேல எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. அது ஏன் அப்படிங்கறது எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா மகளிர் ஆணையம் வந்து நீங்க சிம்பு பாட்டு பாடினா வரீங்க, அனிருத் மியூசிக் பண்ணா வரீங்க, இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா த்ரிஷா பத்தி பேசுறாங்க, இவங்க கஸ்தூரி அவங்கள பத்தி பேசுறாங்க, மகளிர் ஆணையத்தினுடைய முன்னாள் நிர்வாகியா இருந்த குஷ்பு அவர்களை பத்தி கடுமையா விமர்சனம் வைக்கிறாங்க. உங்க ஆணையத்தை சேர்ந்த நபர்கள் மேலேயே அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சு ரொம்ப கொச்சையா பேசும்போது அப்ப கூட நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அது என்ன காரணம் எனக்கு இன்னும் புரியல. அதுவே மகளிர் ஆணையம் ஏன் இவ்வளவு தூக்கத்துல இருக்காங்க, எப்பதான் முழிக்க போறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. இல்ல, கொடுத்த கேஸுக்கே வந்துட்டு ஒண்ணும் பதில் இல்லையே. அப்ப போலீஸ் ஒண்ணுமே பண்ண போறதில்லன்றதுனாலதான் அமைதியா இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் காவல் தேவைதானா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. இன்னொரு விஷயம் ஹரிஷ், இப்போ அவங்க கஸ்தூரி அவங்க வந்துட்டு சோசியல் மீடியால இருக்காங்க. சோசியல் மீடியால இருக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு. அவங்க கருத்தை வந்துட்டு அவங்க பதிவிடுறாங்க. அதுக்கு உனக்கு வந்துட்டு கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வந்துட்டு அவங்க ஸ்லாங்ல அவங்க பேசிக்கிறாங்க கீழே இருக்கிறவங்க. அதை நம்ம எதுவும் சொல்லல. நிறைய பேர் வந்துட்டு நிறைய வார்த்தைகள் ஆபாச வார்த்தைகள் போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அது சோசியல் மீடியா, அது வந்துட்டு ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்க போடுறாங்க, ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்க அதை அவங்க பாத்துக்க போறாங்க. தட் இஸ் ஃபைன். இப்ப அவங்க வந்துட்டு சமீபத்துல போட்டிருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி வந்துட்டு அவங்க விருப்பப்பட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த அவங்க சொல்லி கொண்டு வந்து ஏதோ ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் திட்டிருக்காங்க, நிறைய பேர் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு என்ன கட்சியில கொண்டு வரதா என்னமோ அது நம்ம அதை பத்தி எல்லாம் ரொம்ப அனலைஸ் பண்ண தேவையில்லை. பட் ஒரு யூடியூபர் என்ன பண்றாங்கன்னா, அங்க போயிட்டு நீயும் இவரும் வந்துட்டு ஒரு போட்டோ போட்டுட்டு நீயும் இவரும் வந்துட்டு இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருக்காரு. நீ ஜேர்னலிஸ்ட்னு சுத்திட்டு இருக்க. நீ ஒரு ஜேர்னலிஸ்ட் பண்ற வேலையா இது? யார் எந்த ரூம்ல என்ன பண்றாங்கன்னு ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிற ஒரு போட்டோவை பொதுவெளியில போட்டுட்டு, அது அவங்க நடிகை, அவர் நடிகர். இப்ப இன்னைக்கு வந்துட்டு எப்படி வேணா இருக்கலாம், அன்னைக்கு நடிகர். ஒரு நடிகரும் நடிகையும் ஒரு ஒன்னா இருக்கிற போட்டோவை தூக்கின்னு வந்து போட்டுட்டு நீ இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த, அது அந்த ஒரு ஊர் மென்ஷன் பண்ணிட்டு ஒரு இடம் மென்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தன்னா நீ என்னையா ஜேர்னலிஸ்ட்? நீ நம்ம நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சின்ன குழந்தைகள்ல இருந்து என்ன வயசானவங்க வரைக்கும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. எங்க என்ன பிரச்சனை எங்க வெடிக்க போகுதுன்னு தெரியாம என்ன சொல்றது, ஒரு பெண் பிள்ளைய பெற்றவங்களோட அந்த பெற்றவர்களின் மனநிலை எப்படி இருக்குன்னு கூட தெரியும். எல்லாம் பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க நாட்டுல என்ன நடக்குதுன்னுட்டுன்னு. இப்போ அங்கங்க நம்ம நியூஸ் எடுத்து பார்த்தோம்னாக்கா கஞ்சா 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 நட்டுன்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இப்ப நிறைய விஷயங்கள் இப்ப ரெய்டுங்க நடந்துட்டு இருக்குது, அங்கங்க ரெய்டு நடந்துட்டு. இந்த மாதிரி எவ்வளவு உனக்கு நியூஸா இல்ல போடுறதுக்கு? இந்த நடிகையும் அந்த நடிகனும் இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்றதுதான் உனக்கு மேட்டரா? அவங்க போட்டது என்ன ரிலேஷன்ஷிப் பத்தி ஒண்ணு போட்டிருக்காங்க.
இப்ப இது எது தவறு எது இதுன்ற மாதிரி நீங்க எடுத்துக்கங்க, அது அவங்க விருப்பப்பட்டாக்க தவறு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் அது அவங்க ஒப்பீனியன், அது நான் அவங்கள பத்தியே பேசல. நீ ஜேர்னலிஸ்ட்ன்ற போர்வையில அதுவும் ஆளும் கட்சியோட பெயரை தவறுதலாக பயன்படுத்திட்டு இருக்க நீ ஒவ்வொரு இடத்துலயும். நீ என்ன பண்ற, அந்த பெண்ணை பற்றி தவறாக போட்டுட்டு இருக்க. இப்ப அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல, நீ யார் அது சொல்றதுக்கு? இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப உன்னை பத்தி யாருன்னா ஒருத்தர் பேசினா மட்டும் உன்னோட சமூகத்தை கூட்டுறல்ல, உன்னோட சமூகத்தை கூட்டி ஐயோ ஐயோன்னு அலறல்ல, அப்படித்தானே இருக்கும் எல்லாருக்கும். அப்ப அந்த பெண் எங்க போய் அழுவா? நீ என்ன சொல்ற, இப்ப என்கிட்ட கூட என்ன சொல்ற நீ, எனக்கு போலீஸ் கமிஷனர் எல்லாம் சப்போர்ட், டெபுட்டி சிஎம் சப்போர்ட், இவங்க ஃபண்ட் பண்றாங்க அவங்க ஃபண்ட் பண்றாங்க. எனக்கு புரியல இது யாரு என்ன பண்ணாலும். இப்ப ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளவு விஷயங்கள் நீங்க செய்துட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. இல்ல இது சிஎம்க்கு தெரியுமா, டெபுட்டி சிஎம்க்கு இந்த விஷயங்கள் தெரியுமான்றதும் நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி யூடியூபர்ஸ் இருந்தா இப்ப கல்பனா மேடம் மாதிரி எத்தனை பேரு அவங்களுக்கு மீடியா மேல நம்பிக்கையே போயிடும். அவங்க என்ன சொல்றாங்க, நானும் மீடியா நீயும் மீடியா, நானும் பப்ளிக் நீயும் பப்ளிக், எனக்கு ரெண்டு முகம் இருக்குன்றத சொல்றாங்க இல்ல, எந்த நம்பிக்கையில அவங்க சொல்றாங்க? இப்ப இந்த மாதிரி யூடியூபர்ஸ் இருந்தாக்கா வளர்ந்து வரும் அந்த மீடியா ஜேர்னலிசம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களாகட்டும் எல்லாருமே அந்த இன்ட்ரெஸ்ட விட்டு போயிடுவாங்க. இந்த லைக்ஸோ வியூஸ் ஒருத்தனை ஒரு ஜேர்னலிஸ்ட்னுட்டு நான் அடையாளப்படுத்துதுனாக்கா எவ்வளவு ஆபாசத்தின் உச்சத்துக்கு போறதுக்கும் எல்லாரும் தயாரா இருப்பாங்க. இது எவ்வளவு ஆபாசம், இது ஏன் யாரும் கண்டிக்கலன்னு கேக்குறேன் நான். ஏன் ஆளுங்கட்சி கண்டிக்கலன்றதுதான் என்னோட கேள்வி. இப்ப யார் அதை பார்க்கணும், யார் அதை இனிஷியேட் எடுக்கணும்? எடுத்து உனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட யாருமே அதை செய்யலையே. அப்ப இது எங்க இருக்கு பிரச்சனை? இப்ப அவர் சொல்ற மாதிரி டெபுட்டி சிஎம்க்கு அட்வைசரா தான் இவர் இருக்காரா? என்ன நடக்குது இந்த நாட்டுலன்றது எங்களுக்கு தெரியல. சோ சிஎம் ஆகட்டும், அவுட் ஆஃப் டாபிக் போறோம்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்ப நானே எடுத்துக்கிட்டேன்னா என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜயாண்டி சாருடைய டாக்டர் தவறினாங்க. நான் அந்த இறுதி நிகழ்ச்சி அந்த அந்த இதுக்கு போயிருந்தேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் நான் 2 நாள் கேப் போட்டுட்டு 3வது நாள் தான் சாரோட ஒய்ஃப்க்கு நான் கால் கூட பண்ணல, மெசேஜ் தான் பண்ணேன். சாரி ஃபார் யுவர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் தான் பண்ணேன். ஏன்னா அவங்க என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால நான் மெசேஜ் தான் பண்ணேன், அதுக்கு ரிப்ளை பண்ணாங்க. அவ்வளோதான். ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போனாலும் நம்ம என்ன விஷயம் என்னன்னு கேட்டுட்டு ஆறுதல் தெரிவிக்க மட்டும் தான் முடியுமே தவிர நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த மீடியால என்ன பண்றாங்க அப்படின்னா அதை லைட் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அங்க லைட் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? விஜயாண்டி சாரோட டாக்டர் தவறிட்டாங்க அப்படின்னா அது அவருடைய பர்சனல் ஸ்பேஸ், அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டெலிகனேஷன் நான் தவறினாங்க, டெலிகனேஷன் நான் வீட்டுக்கு நான் போனேன், போயிட்டு அண்ணாக்கு மாலையெல்லாம் போட்டு எல்லாம் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாம் பேசிட்டு தான் நான் வந்தேன். அங்கே ஏடிஎம்கே சார்பாக வந்தாங்க, டிஎம்கே சார்பாக மினிஸ்டர்ஸ் வந்தாங்க, எல்லா பார்ட்டிஸும் வந்தாங்க, நடிகைகள் எல்லாருமே வந்தாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச நடிகர் சங்க நிர்வாகிகள் எல்லாத்தையும் பேசிட்டு தான் நான் வந்தேன். அங்கே கூட கேமரா வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. எங்களை உள்ள அலோவ் பண்ணுங்க, உள்ள நாங்கள் போய் எடுக்கணும். உள்ள அலோவ் பண்ண மாட்டோம். ஒரு தடவை அலோவ் பண்ணியாச்சு, காலையில அலோவ் பண்ணியாச்சு, எடுத்துட்டீங்க. அதுதான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் ஓட்டுங்க, யார் வராங்க போறாங்கிறத மட்டும் பண்ணுங்க, காட்டுங்க, வேற எதுவும் நீங்க காட்ட வேணாம்னு சொல்லியாச்சு. அப்படி இருந்தா எங்களை உள்ள அலோவ் பண்ணுங்க. அங்க ஒரு பிரச்சனை இல்ல, அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு புரியல. பாலச்சந்தர் சார் தவறினாரு. பாலச்சந்தர் சாருடைய அவர் தவறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months பேக் தான் நானும் பாலச்சந்தர் சாரு இன்னும் 2-3 ஐகேர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து தாம்பரத்துல ஒரு ட்ரஸ்ட் மூலமா ஒரு ஐ டொனேஷன் கேம்ப்காக நாங்க கேம்பெயின் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் பாலச்சந்திர சார் டெத்துக்குலாம் நான் போறப்போ ஃபுல்லா கேமரா, அவர் வீட்டுக்கு முன்னாடி கேமரா, வீட்டுக்கு பின்னா அந்த பக்கம் கேமரா, இந்த பக்கம் கேமரா, தெரு ஆரம்பத்துல ஒரு கேமரா, அங்க செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க கேமராவா நிக்குது.
ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க கம்ப்ளீட்டா. ஓகே. ம். எதுக்கு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இப்போ சினிமால இருக்காங்கிறதுக்காக வந்து அவங்க மனுஷன் இல்லைன்னு ஆயிட மாட்டாங்க. எல்லாரும் மனுஷங்க தான். எல்லாரும் அதுதான். வந்து பர்சனலா ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். எல்லாரும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும். அந்த அந்த ஸ்பேஸ்ல கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ டெலிகரேஷனை தவறுன அடுத்த நாளே மீடியா சைட்ல அவங்க ஃபேமிலி கால் பண்ணி இன்டர்வியூ கேட்டு நீங்க கொடுத்தே ஆகணும், பண்ணி ஆகணும். எதுக்கு இந்த தொந்தரவு கொடுக்கணும் உங்களுக்கு? ஒரு 2 நாள் 3 நாள் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கேட்டா தரமாட்டேன் நான் சொல்ல போறாங்க. ஒரு கேப் கூட இல்ல. உடனே செரிமேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே கால் பண்ணி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும். அப்பா ஏன் தவறுனாரு? எப்படி தவறுனாரு? ஏன் தவறுனாரு? உங்களுக்கு கல்யாணம் பண்ணலையே, என்ன பண்ண போறீங்க நீங்க? உங்களுடைய லைஃப் எப்படி இருக்க போகுது? அப்பா இல்லாத லைஃப் நீங்க எப்படி வாழ போறீங்க? இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி அது. கேட்க வேண்டிய கேள்வியா? ஒரு இழப்பப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்கணுமா? இது நான் எனக்கு அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்தே சொன்னாங்க. மீடியால இருந்து ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க, இன்டர்வியூ கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு. ஏன் எதுக்கு இந்த ப்ரெஷர்? அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஒரு இழப்பு சந்திச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இழப்புல இருந்து மீண்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. அது ஒரு நாள் ஆகலாம், ஒரு மாசம் ஆகலாம், எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது. விவேக் சாருடைய ஃபேமிலி எல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க சாரோட டெத்துக்கு அப்புறம். ஒரு 1 மந்த் அவங்க வந்து அந்த இழப்புல இருந்து வெளியில வரதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மயில்சாமி அண்ணா அவ்வளவு சொல்லியிருக்காரு. விவேக் சாரோட டெத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஃபேமிலி அந்த இழப்புல இருந்து மீண்டு வரதுக்குலாம் மயில்சாமி அண்ணா அவ்வளவு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க மயில்சாமி அண்ணா எலெக்ஷன் நின்னாங்க, அவருக்கே யாரும் ஓட்டு போடல. அதுதான் நான் அப்பவும் சொன்னேன் மயில்சாமி அண்ணா, நின்னாலும் ஓட்டு போட மாட்டானுங்கன்னா இவங்களுக்கு வந்து சினிமா ஆக்ட்ரஸ் வந்து திரையில பாக்குறது மட்டும்தான், அவ்வளவுதான். அதோட சரி. நீங்க வந்து நல்லது பண்றீங்கன்னு நீங்க வெளியில வந்தாலும் யாரும் உங்களுக்கு கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா மீடியா பப்ளிசிட்டி உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அப்படிங்கறத நான் ஓப்பனாவே சொன்னேன். அக்செப்ட் பண்ணாரு. அக்செப்ட் பண்ணிட்டு தான் நின்னாரு. டெபாசிட் கூட வரல அவருக்கு. ஓகே. அவர் எப்படின்னா மயில்சாமி அண்ணா அப்படின்னா தன்கிட்ட பணமே இல்லைனாலும் கடன் வாங்கி உதவி பண்ற ஒரு கேரக்டர் மயில்சாமி அண்ணா. அந்த மாதிரியான ஒரு நல்ல மனுஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு எம்எல்ஏவா இருந்தாருன்னா விரும்பாக்கம் தொகுதி இன்னும் நல்லா வந்துடும். அந்தந்த ஆக்டர்ஸ்க்கு அந்தந்த ஸ்பேஸ் இருக்கு. அவங்க எல்லாம் மனுஷங்க தான். அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஒண்ணுமே இல்லாம எல்லாரையும் நீங்க வந்து எங்களுக்கு பேட்டி கொடுங்க, எங்களுக்கு இன்டர்வியூ கொடுங்க, எங்களை நீங்க வந்து இருக்கீங்களா, நீங்க உண்மையிலே செத்துட்டீங்களா, இதெல்லாம் என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. என்ன மைண்ட் செட்ல கேட்கறாங்கன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் மீடியாவும் கேள்வி கேட்கிற விதத்திலையும் சரி, அவங்க வந்து எப்ப யார் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் மீடியாவுக்கு வரணும்னு தான் நான் பாக்குறேன். இல்ல இவங்களுக்கெல்லாம் மனுஷத்தன்மை இருக்கான்றது கூட எனக்கு தெரியல. இப்ப இந்த விவாகரத்து அப்படின்னா அது எவ்வளவு ஒரு வலி. இத்தனை வருட காலம்னுட்டு நிறைய கூட வேண்டாம். ஒரு 2 வருடம் 3 வருடம் கூட இருக்கட்டுமே. இப்ப அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு வலிகள் இருக்கும் பிரியும் போது. இல்ல பசங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகும், இவர் பார்த்து வருவாரா போவாரா, இல்ல இந்த பசங்க வந்துட்டு நம்மகிட்ட ஜெல் ஆகுமா, இல்ல அப்பாவை கேட்குமா, இல்ல அம்மாவை எவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவுல அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு ஏன் மேடம் அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க, என்ன பிரச்சனை இருந்தது, உங்களுக்கு எதனா டார்ச்சர் இருந்ததா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சரி, நான் சொல்றது வந்துட்டு இப்ப இன்னைக்கு டிவோர்ஸ் அப்படி கிடையாது. 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க பாரு, அவங்கள கூட இன்னைக்கு திடுதிப்புன்னு பார்த்தாங்கன்னா மைக்க நீட்டி அதை தான் கேக்குறீங்க. என்ன ரீசனுக்காக அவரு உங்களை டிவோர்ஸ் பண்ணாரு, இப்ப உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு, திரும்ப ஒன்னா சேர்ற எண்ணம் இருக்கா? என்ன மனுஷங்கயா நீங்கெல்லாம்! அவ்வளோ கோபம் வருது நம்மளுக்கு. நம்ம படிச்ச இதுவே வேறையா இருக்கு, இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயமே வேறையா இருக்கு. இத வந்துட்டு அந்த சோ கால் சிஇஓங்களும் எம்டிக்களும் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. கிராண்ட் ஃபார் இது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது ஜேர்னலிசம்லன்னு தெரியாம ஒரு இது. இதனால மட்டும்தான் வந்துட்டு இப்போ மேடம் வந்துட்டு யூடியூபர்ஸ் தனியா மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தது. அவங்களுடைய கோபம் என்ன பொறுத்தவரை 100% நியாயமானதுன்னு தான் நான் பாக்குறேன். யூடியூபர்ஸும் சரி, மீடியாவும் சரி, ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லைன்னா வந்து ரொம்ப மோசமா போயிடும் நிலைமை அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஏற்கனவே நம்பிக்கை இல்லை யாருக்குமே. நீங்க போற நியூஸ்லயும் நம்பிக்கை இல்லை, நீங்க வந்து கரெக்டான நியூஸ் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற நம்பிக்கையும் இல்லை யாருக்குமே. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் சைட்ல ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மீடியாவும் வெவ்வேறு தொகையை வந்து குறிப்பிடுறாங்க நியூஸ்ல.
உண்மைதான் அது. அதுவே வந்து யார் சொல்றது உண்மையான நியூஸ்ன்னு யாருக்குமே தெரியல. அந்த லட்சணத்துல தான் இன்னைக்கு வந்து மீடியாவுடைய இது தரமே இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ அதனால ஒரு நியூஸ் குடுக்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து அத பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நெறைய தகவல்கள் கன்ஃபர்மேஷனே இல்லாம போயிட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில பேசினோம் நம்ம விஜய் யேசுதாஸ் அவர்கள் பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த நியூஸ வந்து பெரிய அளவுல போடல நம்ம பேசினோம். அதெல்லாம் வந்து நெறைய செலிபிரிட்டீஸ் என்கிட்ட பர்சனலா சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நீங்க பேசுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. கன்டின்யூ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால. ஏன்னா நான் இப்போ நடிகர் சங்கம் எலெக்ஷன்ல நான் வந்து மனோபாலா சார் சொன்னாரு நெறைய நியூஸ நான் போட்டேன். அது நெறைய ரீச் ஆச்சு எனக்கு. நெறைய ரீச் ஆச்சு. பட் என்ன இஷ்யூ அப்படின்னா, இன்னொரு தரப்ப நான் பகைச்சுக்கிட்ட மாரி ஆயிடுவேன். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னொரு தரப்புல இருந்தும் நியூஸ வந்து வாங்குறதோ, அதே மாரி 2 தரப்புலயும் அந்த நியூஸ வெரிஃபை பண்ணிடுவேன் நான். அதுதான் நான் பண்ற ஒரு விஷயமா இருந்தது. ஒண்ணு இவங்க சைடுல விஷால் தரப்பு சைடுல வந்து மனோபால சார்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. அங்க வந்து சேரன் சார்ட்டயோ இல்ல வேற யார்ட்டயோ வந்து அத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அந்த பக்கத்து சரத்குமார் சைடுல இருந்து வர நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அப்படிதான் நான் வந்து நியூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நானு. பட் இது என்னன்னா, இந்த மாரி வெரிஃபை பண்ணாதான் வந்து மீடியா இண்டஸ்ட்ரிக்கான எதிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும். இல்லன்னா வந்து இருக்கிற இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் இல்லாம போயிடும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ கொஞ்சமாவது வெரிஃபை பண்ணிட்டு, எது உண்மை செய்தி, எது ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு மீடியால வந்து இனிமேல் பப்ளிஷ் பண்ணணும், இனிமேல் டெலிகாஸ்ட் பண்ணனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். மேடம் வந்துட்டு நெறைய வந்துட்டு மீடியா பத்தி பேசுனதுனால சொல்றேன். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒருத்தரோட அழுகைய வச்சு தான் நீங்க இது பண்றீங்களா அப்படின்றத சொல்றாங்க. பட் இது உங்களுக்கு மேடம்க்கு எகெயின்ஸ்டா இருக்கும். பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ ஏன்னா எல்லா விஷயமும் பேசுறப்ப இத பேசலன்னா நல்லா இருக்காது. இப்ப சூப்பர் சிங்கர்ல கூட இப்ப மேடம் ஜட்ஜா இருக்காங்க. பட் அங்க என்ன நடக்குதுன்னுட்டு நான் உங்களுக்கு தெரியும். ஒரு குழந்தைக்கு தெரியாத அப்பா, அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ஒரு குழந்தைக்கு ஆச்சரியத்த குடுக்குற மாதிரியும், ஒரு அப்பா, அம்மா அங்க வர மாதிரியும், அதுக்கப்புறம் அங்க கட்டி பிடிச்சிட்டு அழற மாதிரியும், இல்ல ஒரு அப்பா ரொம்ப நீண்ட நாள் வந்துட்டு பேசாம இருக்க மாதிரியும், அங்க வந்துட்டு எங்க அப்பா என்கிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு ஒரு பொண்ணு மயக்க பிடிச்சு பேசுற மாதிரியும், பின்னாடி பேக் ஸ்கிரீன்ல வந்துட்டுன்னு ஒருத்தர் வந்து அழற மாதிரியும் வந்துட்டு, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் அந்த சூப்பர் சிங்கர்ல நடந்துட்டு இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது, அப்போ அவங்களும் அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அதுதான். அது ஷோ ப்ரொடியூசரும், ஷோ டைரக்டரும் மட்டும் தான் முடிவு பண்ற விஷயம். டிஆர்பிக்காக பண்ணுவாங்க. அது நார்மலா எல்லா ஷோலயும் நடக்கிறது தான். அதுல இவங்களுடைய பங்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, இவங்க இவங்களுக்கான ரோல் என்ன அப்படின்னா, ஜட்ஜா நீங்க வந்து உட்கார்ந்து ஒரு ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ரோல். அத தாண்டி இவங்க வந்து இத மாத்துங்க, அத மாத்துங்கன்னு சொன்னா யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல தான் நான் நினைக்கிறேன். முடியாது. அது சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு இல்ல. ஸோ அதனால அந்த இடத்துல ஷோ ப்ரொடியூசர் என்ன முடிவு எடுக்கிறாரோ, அதுதான் வந்து அங்க ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஷோ ப்ரொடியூசர் வந்து டிஆர்பிக்காக நெறைய சேஞ்சஸ் பண்ணத்தான் செய்வாங்க. அது பண்ணவே முடியாது. ஸ்டாப் பண்ண முடியாது. டிஆர்பி போட்டி எப்ப ஆரம்பிச்சதோ அப்பதான் அன்னைக்கு செத்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஜெர்னலிசம் உடைய எதிக்ஸ். ஆமா. அதுதான். அது ஒண்ணு. அதுதான் இப்ப மேடம்க்கு வந்துட்டு நான் சொல்றது மேடம்க்கு அகெயின்ஸ்டாலாம் கிடையாது. பட் அவங்க பண்ற ஷோலயே இந்த மாதிரி டிராமாக்கள் எல்லாம் நடக்குது. சோ என்ன சொல்றது உண்மை எது, பொய் எது, ஃபேக்னஸ் எல்லாருமே ஒரு மாஸ்க போட்டுட்டு வாழ்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சுன்றதுதான். சோ யூடியூபர்ஸ் ஒரு பிரஸ் கிளப் வந்துட்டு யூடியூபர்ஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது கேட்டுக்கிறேன். கவர்மெண்ட் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த ஆளும் கட்சி டிவி, எதிர்கட்சி டிவின்றதெல்லாம் வந்துட்டு அந்த பாகுபாடுகள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்றத கேக்குறேன். நீங்க எந்த கட்சிய வேணா இருங்க, நீங்க யார வேணா நேசிச்சுக்கோங்க, நீங்க யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணிக்கோங்க, தட் இஸ் யுவர் பர்சனல். பட் ஒரு விஷயம்னு வந்து ஒரு மீடியால நீங்க போக்கஸ் பண்ணி பேசுறப்போ, அதுக்கு கண்டிப்பா அதோட என்ன தரம்ன்றத மட்டும் தான் பேசணும்ன்றத நான் கேட்டுக்கிறேன் நானு. சோ யூடியூபர்ஸ் அப்படின்றப்ப வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் இனிமேல கொஞ்சம் ஜாக்கிரதையா ஒரு பெண்ணை எப்படி படம் பிடிக்கணும், ஒரு பெண்ணை பற்றி என்ன பேசணும், என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றது ஒரு கிளாஸ் மாதிரி வச்சாச்சும் வந்துட்டு இனிமேல் ஆட்களை எடுங்கன்னு கேட்டுக்கிறேன் நான். நத்திங் மோர் டு ஆட் ஹரிஷ். வேற ஒரு டாபிக்ல நம்ம வந்து வேற ஒரு விஷயம் சும்மா பேசுவோம். அதுவரை நன்றி. நன்றி ஹரிஷ்.